நிறைய பேர் நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், இருந்தாலும் எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம மனதில் வைத்துக்கணும். அது மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டுமே சீக்கிரம் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்களை சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை ரெகுலராக எடுத்துக்கோங்க. நான் நிறையா வீடியோவில் இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறையா பேர் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறையா பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. பேபிக்கு ட்ரை பண்ணும்போது ஏன் மெடிசின் எடுத்துக்கணும், ஏன் விட்டமின்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், எப்படியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே இந்த விட்டமின்ஸ் எல்லாம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்குது. இந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அது மாதிரி எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியை எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி அமௌண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட கருமுட்டையும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஏ அப்படிங்கிறது என்னென்னா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது இது ரொம்பவுமே முக்கியம். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக நீங்கள் 3 விட்டமின்ஸை ரெகுலராக எடுத்துக்கணும். அது என்னென்ன விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட், கால்சியம், அயோடின். ஃபோலிக் ஆசிடும் அயனும் உங்களோட கரு கர்ப்பப்பையில் கரெக்டாக தங்குறதுக்கும் கரு அபார்ட்டாகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால்சியம் உங்களோட போனை நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். அயோடின் தைராய்டு லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனவங்களும் சரி, நிறையா வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீஃப் இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கீரைகள், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான பச்சை காய்கறிகளையும் பச்சை இலைகளையும் அதிகமாக எடுத்துக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா நட்ஸு, அதாவது பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரியானதையும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ள ஃபுட்டையும் விட்டமின் இ அதிகம் உள்ள ஃபுட்டையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக உங்களோட உணவில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேக்ட் இது 3மே அதிகமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன், 3மே கரெக்டாக இருக்கணும். இந்த 3மே உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டுமே உங்களோட ஹெல்த்தும் உங்களோட கருமுட்டையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மீல்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் கார்போஹைட்ரேட் உள்ள உணவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. கார்போஹைட்ரேட் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் உங்களோட உடலுக்கு. கார்போஹைட்ரேட் நீங்கள் 1 பவுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 பவுல் நீங்கள் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட உணவுகளை நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் டேப்லெட் எதுவுமே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சுகர் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், ஹார்மோன் கிடையாது, ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதாவது 3மே கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேபிக்கு, அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம். ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணீங்க, அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1 மந்த்குள்ளேயே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் ஆவது ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 1 மந்த்லேயே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இப்போ நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.